ஜெனிஃபர், நீ மேல இருக்குல்ல அந்த ரூம்ல படுத்துக்கோ சரியா? ம். உன் கூட தூங்க அம்மா இல்லைன்னா தங்கச்சி வருவாங்க. ஆ சரி கார்த்தி. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டீங்க போல அதுக்குள்ள. நான் விடிய விடிய போட்டோ ஷூட் நடக்கும்னு நினைச்சேன். ப்ரோ, ஏன் ப்ரோ? அவனுக்கு வேற வேலையே இல்ல கார்த்தி, இப்படிதான் எப்ப பாரு கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன கிண்டல் பண்ணது போய் இப்ப உன்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அடி வாங்க போறான் ஒரு என்கிட்ட. சரிங்க மேடம், சாரி மேடம். உங்க ஹஸ்பண்ட் நான் எதுவுமே சொல்லல மேடம். கொஞ்சம் உங்க பர்மிஷன் கிடைச்சா உங்க ஹஸ்பண்ட் இன்னைக்கு நைட் மட்டும் என் கூட தூங்க பக்கத்துல படுக்க வச்சுக்கிறேன். எனக்கு ஏன்னா பயமா இருக்கு பாத்துக்கோங்க, அதனாலதான். யாரு உனக்கு பயமா இருக்கு? இதை நான் நம்பணுமா? சி போடா. சரி சரி, நேரமாச்சுல, எவ்வளவு நேரம் இப்படியே பேசிக்கிட்டு இருப்பீங்கப்பா. நீங்க போய் தூங்கலையா? தூங்க போகணுமா? அவன் ஒய்ஃப் கூட தூங்க போயிருவான். உங்க பையன் வந்தானா என் கூட தூங்க வச்சுப்பேன். அப்படி இல்லைன்னா இங்க ஹால்லயே படுக்க வேண்டியதுதான் உங்க பையன். கார்த்தி ரூம் இல்லையா? ஆமாமா, ஒரு கெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்திருந்தாங்க. அதுவும் இல்லாம இன்னொருத்தவங்க வர ஜெனிஃபர் வர வச்சிருக்கா. 2 பேருக்கும் தேவைன்றதுனால தனித்தனி ரூம் கொடுத்துருந்தம்மா. அதனால எனக்கும் ரூம் இல்ல. நீயும் தங்கச்சியும் வேணா மேல ரூம்ல படுத்துக்கோங்க. ஜெனிஃபர் ஒரு ரூம்ல படுத்துக்கணும்னா படுத்துக்கிட்டோம். நானும் ஆதியும் ஒரு ரூம்ல படுத்துக்கிறோம், பிரச்சனை இல்ல. ஆ சரியா. ட்ரெஸ் இந்த ட்ரெஸ்ல கூட அழகா இருக்க ஜெனிஃபர் நீ. ஆமாலம்மா, நானே சொல்லணும்னு நினைச்சேன். ம்? சத்தியமாடி, உண்மையாவே அழகா இருக்க. அப்ப முன்னாடி போட்டிருந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையாமா? பிடிச்சிருக்குமா? ஆனா அது வெள்ளை கலர்ல இருக்கு பத்தியா? அதெல்லாம் அந்த காலத்து மனுஷி. இந்த வெள்ளை கருப்பு இந்த மாதிரி எல்லாம் போட்டா எனக்கு பிடிக்காது. ஆனா இந்த மாதிரி சிவப்பு சிவப்பா, பச்சை பச்சை இந்த மாதிரி எல்லாம் போட்டா நல்லா இருக்கும் உன் கலருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஒரு என்ன கலர் அது, நீலம் கலந்த மாதிரி ஒரு கலர் வருமே, நல்ல ப்ளூ கலர்ல, அந்த மாதிரிலாம் போட்டா உன் கலருக்கு நல்லா எடுக்குமா. அந்த மாதிரி சேலை தான் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். நீ இதை வெள்ளை சேலை வேணும்னு உடனே சரின்னு சொல்லி மனசு காணாம எடுத்துக்கிட்டோம்னு சொல்லி விட்டுட்டோமா. இனிமே மாத்திக்கிறோமா. ஐயோ, நீ மாத்திக்கணும்லாம் சொல்லலமா, நீ கேட்டியான்னு சொன்னேன் சரியா? நீ மாத்திக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு என்ன மாதிரி இருக்கணுமோ அந்த மாதிரி இரு, எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன ஒரு பொட்டு வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனா என்ன நீ கிறிஸ்டின் இல்லாமா, நல்லா வைக்க மாட்டேனமா. சரி பரவாயில்லம்மா, இதுலயும் அழகாதான் இருக்க. ஏம்மா, அவதான் வைக்க மாட்டேன்னு தெரியுதுல, ஏம்மா அதையும் கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏம்ல, ஏன் மருமக கிட்ட நான் சொல்றேன், உனக்கு என்ன? ஏம்மா இப்படி பண்ற? கார்த்தி ஒரு நிமிஷம். அம்மா, நான் பொட்டு வைக்காததுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ஏமா பொட்டு வைக்கல? ஜெனிஃபர், இல்ல கேட்கணும்னு தோணுச்சு, அதான் கேட்டேன். தப்பா இருந்தா சாரி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரியா? நீ கேட்கணும்னு நினைச்சா கேட்டுட்டு மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தாதான் தப்பு. உனக்கு ஒரு விஷயம் கேட்கணும்னா கேட்டுரு, பிரச்சனை இல்லம்மா. அது இவங்க அப்பா இது இறந்துட்டாரு பத்தியா? அதனாலதான் அப்பத்துல இருந்து நானும் பொட்டு வைக்க மாட்டேமா. நான் ஒண்ணு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களேம்மா? சொல்லுமா. இல்ல, நீங்க பொட்டு எப்பமா வைக்க ஆரம்பிச்சீங்க? அது என்ன, நான் பிறந்ததுல இருந்தே என் அம்மா வச்சு விட்டுருப்பாங்க ஆரம்பத்துல. அதுக்கப்புறம் நான் வயசு பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நானே வச்சுக்கிட்ட ஆரம்பிச்சேன். நானும் தெரிஞ்ச நாள்ல இருந்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். யாம கேக்குற? அப்போ பூ பொட்டுலாம் நம்ம கல்யாணம் பண்றதுனால வச்சுக்கிறது இல்லலம்மா. அதுக்கு முன்னாடில இருந்தே நம்ம அம்மா கொடுத்தது தானே. நம்ம பிறந்ததுல இருந்தே நம்ம கூட இருக்கிறத, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த பாதியில வந்தவங்களுக்காண்டி ஏமா நம்ம மாத்திக்கணும்? உங்களுக்கு பூ பொட்டுலாம் வச்சா அழகா இருக்கும்ல, நீங்க வைக்கலாம்மா. ஜெனிஃபர். அது அது வந்து எதனா கேட்க கூடாது கேட்டுட்டேனம்மா. இதுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியல. நீங்க படிச்சது பிள்ளைங்க, விவரமா பேசுறீங்க. நான் அந்த காலத்து மனுஷி, என்ன சொல்லன்னு எனக்கு ஒண்ணும் பிடிபட மாட்டேங்குது. சரி சரி, நேரமாச்சு, போய் படுங்க, தூங்குங்க. சரிங்கம்மா. ஜெனிஃபர், எடி, நீ எதுக்கு இங்க வந்த? நல்லா நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தலாம்னு சொல்லி வந்தியோ? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டீங்க வந்த நீ? மரியாதையா வெளியே போயிருங்க சொல்லிட்டேன் 2 பேரும். இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க 2 பேரும் எத்தனை வாட்டி விரட்டி விடுறது? என் பிள்ளைய பார்த்து என்ன பேச்சு பேசுறீங்க? கார்த்தி, இந்த சைடு வாயா நீ. இங்க பாருங்கம்மா, நாங்க ஒண்ணு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்லாம் வரல. இதோ நின்னுகிட்டு இருக்காரு இந்த மனுஷன். இந்த மனுஷன் அந்த பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெளியே நின்னு ஒரே அழுகையோ அழுக. ஆமா, எனக்கு என்னதான் இவளை பிடிக்காதுனாலும் இந்த மனுஷனை பிடிச்சுதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் இங்க வந்தனே தவிர, நீங்க போடுற ஓசி சோறு தின்னுட்டு உடம்ப வளர்க்கணும்னு எந்த ஒரு எண்ணத்துலயும் வரல. இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் நிறுத்தக்கூடாதுன்னு எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லை. இவ எப்படியோ கெட்டு போனா எனக்கு என்ன வந்துச்சு? என் பொண்ணா அது? ஆமாமா, ஏதோ ஒரு கோவத்துல ஒரு 4 பேரு உங்க பிள்ளைய பத்தி தப்பா சொன்ன உடனே ஏதோ கோவத்துல அந்த மாதிரி பேசிட்டோமா. நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேமா உங்ககிட்ட. ஐயோ, என்னையா நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? கையை கீழே போடுங்க. என்ன பார்த்து கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு. அப்பா, இங்க பாருடி, கொஞ்சமாச்சும் உனக்கு நன்றி விசுவாசம் எதனா இருந்துச்சுன்னா, உன் அப்பன் கடைசியா உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கான். அதுக்காஞ்சி கொஞ்சம் பாவை இறக்கம் காட்டு சரியா? உன்னை இத்தனை வருஷம் வளர்த்த வளர்ப்பு காட்டி. என்னப்பா?
ஆமா ஜெனிஃபர், எங்க பக்கத்துல நின்னுட்டு இருக்கவங்க இவரை பத்தி இந்த மாதிரி எல்லாம் சொன்ன உடனே எதுவும் வாழ்க்கை கெட்டு போயிருமோன்னு நினைச்சுதான் நான் அந்த மாதிரி எல்லாம் கோவப்பட்டேன். உனக்கும் இந்த உண்மை தெரியாம இவன் ஏமாத்தி தான் கல்யாணம் பண்றான்னு நினைச்சேன். ஆனா நீ ஸ்டேஜ்ல வச்சு சொல்லும் போதுதான் தெரிஞ்சுச்சு உனக்கும் இதை தெரியும், அவன் சொல்லிதான் கல்யாணம் பண்றான், அவன் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லி. என்ன மன்னிச்சிரு ஜெனிஃபர், உன் கல்யாணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நான் தலையிடவே மாட்டேன் ஜெனிஃபர். இந்த ஒரு முறை மட்டும். அது அது ஜெனிஃபர், என்னெல்லாம் பார்க்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை சொல்லு. எந்த ஒரு அவசியமும் இல்ல. யாரை பார்த்தும் நீ முடிவு எடுக்கணும்னு அவசியம் இல்ல. உன் மனசுல என்ன தோணுது? உன் அப்பா இந்த கல்யாணத்துல இருக்கணும்னு நினைச்சேன்னா இருக்கட்டும், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அம்மா உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாமா? எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. இதோ ஒருத்தி நின்னுகிட்டு இருக்காளே, இவ எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்தா சரிதான். ஆமா ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை. இவகிட்ட வந்து பிரச்சனை பண்றதுதான் வேலை. இதோ நின்னுட்டு இருக்கானே இந்த மனுஷன், ஏதோ இவ கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருந்தான் பச்சை பிள்ளை மாதிரி. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து வெக்கமான சூடு சோறுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். டேய், என்னடா அங்க சீரியஸா சண்டை போயிட்டு இருக்கு, இங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க? என்னடா மச்சான், இவங்க இப்படி அடிக்கிட்டு போறாங்க பொய் பொய்யா? என்னடா சொல்ற? ஆமாடா, வெக்கமான சூடு சொல்றனால இவங்களுக்கு எப்ப இருந்துச்சு? இவங்க என்னன்னா இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, காமெடி பண்றாங்க மச்சான். டேய், கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருடா. நான் எதுவுமே பேசக்கூடாதே, தயவு செஞ்சு வாயை மூடிக்கிட்டு இரு. பாத்துமா பாத்து, கழுத்து சுளுக்கிக்க போகுது. இங்க பாருடி, என்ன ஏதுன்னு ரெண்டுல ஒரு முடிவு சொல்லிடு. ஆமா, இப்போ நான் அப்பா வேண்டாம் ஆட்டுக்குட்டி வேண்டான்னு சொல்லிட்டு நாளை பின்ன அப்பா நொப்பான்னு வந்து நின்னன்னு வச்சுக்கோ, மரியாதை கெட்டு போயிரும் சொல்லிட்டேன். அந்த மனுஷன் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு சொல்லி பச்சை பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா மரமண்ட மாதிரி நின்னுகிட்டு இருக்க. ஓ, இப்பவுமே புருஷன் பேச்சு மாமியார் பேசிதான் வசதியா தெரியுது. இத்தனை வருஷம் உன்னை தூக்கி வளர்த்தவன் அப்பன், அவன் பேச்சு உனக்கு தெரியல, அப்படிதானே? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம ஜெனிஃபர் எதுவும் பேசாதீங்க. ஜெனிஃபர், உனக்கு என்ன முடிவு எடுக்கணுமோ எடு, எந்த முடிவா இருந்தாலும் பரவாயில்ல. ஜெனிஃபர், நான் உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்காமா, அது தப்புனா நான் இப்பவுமே போறேன். வா ராஜேஸ்வரி, போவோம். அப்பா நில்லுங்க, நீங்க எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருங்க. கல்யாணத்தை பார்க்கணும்னு தான் நினைக்கிறீங்க, நிறுத்தணும்னு நினைக்கலையே, அது வரைக்கும் நல்லது. நீங்க நிறுத்தாம இருந்தா சரி. இங்க பாருங்கப்பா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் கார்த்தியை தான் லவ் பண்றேன், அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம நீங்க நினைக்கிற மாதிரி கார்த்தி ஒன்றும் கெட்டவர்லாம் இல்ல, அவர் ரொம்பவே நல்லவர். என்னமோமா, அந்த கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, நான் உன் கல்யாணத்தை பார்க்கணும், அவ்வளவுதான். ஏலே, இப்பமே ரூம் இல்ல நிக்கிட்டு இருக்க, இவங்களை எங்க தங்க வைப்ப? அது வந்து கார்த்தி. சொல்லு ஜெனிஃபர். கார்த்தி, நான் அப்பாவையும் சித்தியும் என் கூடயே தங்க வச்சுக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அத்தையும் கௌசியும் இன்னொரு ரூம் இருக்குல்ல, அதுல தங்க சொல்லு. நீயும் ஆதி அண்ணா ஒரு ரூம் ஷேர் பண்ணிக்கோங்க. டேய், என்னக்கா? என்னங்க பிரச்சனை? அவங்க அப்பாக்கு அந்த பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணுமா, அதுதான் பிரச்சனை. அதையேண்டா நீ இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? இல்லக்கா, நீ வரக்கு முன்னாடி ஒரு காமெடி நடந்துச்சு, அதான். அப்படி என்ன காமெடி? அவன் சொல்லி மொக்க போடுவான். டேய் இருடா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இந்த நைட்ல? போய் தூங்கலையா? தண்ணி எடுத்துட்டு போய் ரூம்ல வைக்க மறந்துட்டேன், அதான் தாகமா இருந்துச்சு. சரி, டைனிங் ஹால் வரைக்கும் போயிட்டு எடுத்துட்டு வருமேன்னு வந்தேன். பார்த்தா நீங்க எல்லாரும் இன்னும் தூங்காம தான் இருக்கீங்க, அதான் வந்தேன். சரி சரி, போய் படு. சரி. சரி சரி, நேரமாச்சுல, இன்னும் எவ்வளவு நேரம் தான் நின்று பேசிக்கிட்டே இருக்கிறது? போய் படுங்க. கார்த்தி, நீயும் போய் படியா, நானும் கிளம்புறேன். வாடி கௌசி, தூங்குவோம். சரி ஜெனிஃபர், நானும் போய் தூங்குறேன், நீயும் தூங்கு, சரியா? சரி கார்த்தி. அப்பா அழுகாதீங்க, அதான் இருங்கன்னு சொல்லிட்டல, அப்புறம் என்ன? அழுகாதீங்கப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிம்மா, அழுவுல. சரி, நீங்க இங்க நின்று முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாங்க உள்ள போய் தூங்குவோம். மேல ஃபர்ஸ்ட் ரூம், செகண்ட் ரூம்ல என் அத்தை இருப்பாங்க. தேவையில்லாம கதவை தட்டி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம என் கூடயே வாங்க. போ, பின்னாடியே வாரோம். சரி. போறதையும் மூஞ்சியம் பாரு, நொத்த இருப்பாங்க, டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. எதுவும் பிரச்சனை ஆயிருது ராஜேஸ்வரி, நம்ம அவளுக்கு கடத்த போறோம் தெரியாம அவ நம்ம மேல எவ்வளவு பாசத்தை கட்டுற பத்தியா? இப்ப ரொம்ப முக்கியம். ஆமா, சொன்ன வேலைய தெளிவா பண்ணணும். நான் கொடுக்குற கச்சிஃபை எடுத்துட்டு போய் அவ மூஞ்சில வச்சிடணும், புரிஞ்சுதா? 10 நிமிஷம் கழிச்சு போவோம், அப்பதான் அவ தூங்கிக்கிட்டு இருப்பா. அந்த கச்சிஃப்ல என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு, எல்லாம் சொல்லி தானே கூட்டிட்டு வந்த, மயக்க மருந்து அதுல ஸ்ப்ரே பண்ணிருக்கோன்னு சொல்லி. எதுவும் ஆயிராது அவளுக்கு உயிருக்கு. எதுவும் ஆவாதியா? உன் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, இந்த பொம்பளை பொறுக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு நாரணும்னு நினைக்கிறியா? சொல்லியா? இல்ல இல்ல, இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க நான் விடவே மாட்டேன். என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ நான் சொல்றத செய். நான் கொடுக்குற கச்சிஃபை எடுத்துட்டு போய் அவன் மூஞ்சில வச்சு அழுத்துனா அவன் மயக்கமாயிருவா. ஒரேடியா எல்லாரும் தூங்க போயிட்டாங்க, இதுதான் சரியான நேரம் இங்க இருந்து அவளை கடத்தி தூக்கிட்டு போறதுக்கு, புரிஞ்சுதா? சொல்றதெல்லாம் சரி, ஆனா நடக்குமான்னு டவுட் இருக்கு. நீ சொதப்பாம இருந்தா கரெக்டா நடக்கும். வந்து தொலை, அவ தூங்கிருப்பா, போய் பாப்போம் என்னன்னு. சரி. 3 பேருமா சேர்ந்து என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியுதா உங்களுக்கு?
எத்தனை வாட்டி சொன்னாலும் விளையாட்டுத்தனம் முடியல. ஆமா, என்னத்தை தான் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க? ஆ, நம்ம ஊரா இருந்தா கூட பரவாயில்ல. அந்த பிள்ளை ஏதோ தெரிஞ்ச பழக்கத்துக்காண்டி நம்ம நலங்கு வச்சோன்ற ஒரு காரணத்துக்காண்டி கல்யாணத்துக்கு வாங்கக்கோ எனக்கு யாருமே இல்ல, வந்து நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு கொடுன்னு சொல்லிட்டு போனா ஒரே அடியா கல்யாணத்தை முடிச்சிடலான்னு வந்துட்டீங்களோ? நான் தான் அப்பமே சொன்னேனே ராணி, இதுங்க 3 கல்லில கல்லின்னு இதுங்க 3 கூட்டு களவானீங்கன்னு சொல்லிக்கிட்டு நீ தான் ஏதோ தெரியாத பச்சை பிள்ளை, அந்த பிள்ளை இந்த பிள்ளைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஆமா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காளுங்க. யாருக்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க கிட்டயே சொல்லிட்டு சண்டைய மூட்டி விட்டுட்டு வந்துகிட்டு கன்னத்துல கைய வச்சுக்கிட்டு இருக்கத பாரு, நின்னுகிட்டு இருக்கா நல்லா நெட்டு மரம் மதிக்கிட்டு. இங்க பாரு தாய் கேள்வி, தேவையில்லாம என்ன இழுக்காத சொல்லிட்டேன். இங்க பாரு, தாய் கிழவி கீ கிழவின்னுகிட்டு இருந்தா பல்லு தட்டிடுவேன். ஆமா, உன் மாமியார் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத. என்ன சொன்னாலும் அமைதியா கேட்டுக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிக்கிட்டு உன் மாமியாருக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறியாமே, அதானே எனக்கு எப்படி நீ மரியாதை கொடுப்ப? ஏன் என் மாமியார் வந்து உங்ககிட்ட சொன்னாங்களோ? அத மாமியார் சொல்லணும்னு என்ன கூடிய சுத்திக்கிட்டு இருக்கே ரெண்டு இதுங்க தான் சொல்லிக்கிட்டு தெரியுது நீ இல்லாத நேரமா பாத்து. ஏக்கோ, இப்ப என்ன பிரச்சனை அதை மட்டும் சொல்ல வேண்டியதானே? நீங்க எதுக்கு தேவையில்லாம எங்களுக்குள்ள சண்டை இழுத்து விடுறீங்க நீங்க? ஆமாட்டியம்மா, நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு கப்பும் மெடலும் கொடுப்பாங்க. உங்க 2 பேருக்குள்ள சண்டை இழுத்து விட்டு தான் நான் வேர்ல்டு கப்பை பிடிக்க போறேன். ஆளையும் மண்டையும் பாரு வந்துட்டா, நல்ல 4 முடியும் முன்னாடி இழுத்து விட்டுக்கிட்டு. உங்களுக்கு மட்டும் என்ன வயசு என்ன ஆகுது? வெள்ளை முடி தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டை அடிச்சுட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் கருப்பு கலர்ல அடிச்சா கூட பரவாயில்ல, ஏதோ காக்கா பேண்டு வச்ச கலர்ல மாதிரி ஏதோ ஒரு கலர்ல அடிச்சு வச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு கூட தான் பார்க்கும்போது சிரிப்பு சிரிப்பா வருது. நாங்க எதனா சொல்றோமா? சின்ன பொண்ணு நேத்து கூட சொன்னா, அதை வந்து உங்ககிட்ட சொல்லவா செஞ்சேன் நானே? இல்ல முந்தா நேத்து உங்க முடிய பார்த்து ஒரே கிண்டலு, உங்க கைய பார்த்து காலை பார்த்து அதெல்லாம் வந்து சொல்லவா செஞ்சேன் நானே? இதை மட்டும் எதுக்கு சின்ன பொட்டுக்கிட்டு சொல்றீங்க? என் 4 முடி என்ன சின்ன பண்ணே, பின்ன என்ன சின்ன பண்ணே? நம்ம இல்லாத நேரமா என்னென்ன பேசிப்போம், அதை போட்டு இப்படி 4 சபையில சொன்னா எப்படி சின்ன பண்ணே? நீ மட்டும் என்ன சொல்லவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கியே, அப்புறம் என்ன? ஏய், நான் இல்லாத நேரமா பார்த்து இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கியோ? நெட்ட குக்கு பணமரம். இங்க பாருங்க, தேவையில்லாம என்ன பத்தி பேசாதீங்க தாய் கேள்வி, மரியாதை கெட்டு போயிரும் சொல்லிட்டேன். ஏமா சண்டை நிறுத்துங்கம்மா, உங்க சண்டை தான் பெருஞ்சண்டையா இருக்கு. என்ன விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை விட்டுட்டு தேவையில்லாம பேசிக்கிட்டு போயிட்டு கிளம்புற வழிய பாப்போம் வாங்க. ஏக்கோ, நேரம் என்னக்கோ ஆகுது, இந்த நேரத்துல எப்படி கிளம்ப முடியும்? அத நீங்க 3 பேரும் சேர்ந்துகிட்டு மந்திரம் ஓதுற மாதிரி கண்ட விஷயத்த கண்டவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப யோசிச்சிருக்கணும். இப்ப என்ன பண்றது? வாங்க, பொடி நடைய நடந்து போவோம். வேற என்ன பண்ண? சரி இருங்க, போயிட்டு வரேன் கொஞ்சம் தூரம். எங்க போறா? எங்க போனா உங்களுக்கு என்ன? சின்ன பண்ணி ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு. சின்ன பண்ணி எங்க சின்ன பண்ணி போற நீ? ஏக்கோ, இவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்குக்கோ. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாங்க தான் மன்னிப்பு கேட்டுட்டு வர வேண்டாமா அந்த பிள்ளை கிட்ட சொல்லி? என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்காதா? ஆமா எம்மா, நல்ல நடிக்காளுங்கம்மா இவளுங்க, நல்லவளுங்க மாதிரி. ஏக்கோ, அவ உங்ககிட்ட பேசுறானா அவளை மட்டும் இல்லைங்க, என்னையும் சேர்த்து எதுக்கு இழுக்கீங்க? எல்லாங்களும் கூட்டு கலவாணி தானே. சும்மா சும்மா களவாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்கக்கோ. நான் எந்த வீடு வீடா போயிட்டு திருடிட்டு தான் வரேன். இல்ல உங்கள மாதிரி பாலுல 1 லிட்டர் பாலுக்கு 2-3 லிட்டர் தண்ணிய கலக்கறனா? நான் களவாணியா இல்ல நீங்க களவாணியா? நீ பாத்தியோ நான் தண்ணி கலக்கறத? நீ பாத்தியோ? ஆமா, ஊரே சொல்லுது பாலுல வெறும் தண்ணி தான் சொல்லிட்டு, இதுல என்ன சந்தேகம்? எம்மா தாய்ங்களா, உங்க சண்டைய நம்ம ஊர்ல போயிட்டு முக்கு தெருவுல வச்சுக்கோங்க அம்மா. எப்படியாச்சும் முடிய பிடிச்சிட்டு உருளுங்க, யாரும் கேட்க போறது இல்ல. இப்போ எந்த மன்னிப்பும் கேட்க வேண்டாம், ஒரு குன்னிப்பும் கேட்க வேண்டாம். கிளம்புங்க போவோம். ஏகோ, எனக்கு என்னமோ சின்ன பொண்ணு சொல்றதான் சரின்னு படுது. நாங்க போயிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு தான் வர போறோம். ஏடி அவ தூங்கி இருப்பா. இப்பா எழுப்பி ஒரு 2 நிமிஷத்துல மன்னிப்பு கேட்டுட்டு வரதுல ஒன்னும் ஆயிராது. நாங்க போறோம். ராணி, இவளுங்க சொல்ல கேட்க மாட்டாளுங்க. இவளை மட்டும் தண்ணியா அனுப்பணும்னு வச்சுக்கோ, அங்கேயும் எதையாச்சும் 7:30 இழுத்துக்கிட்டு வருவாளுங்க. வா நம்மளும் போவோம், வேற என்னத்த பண்ண? சரிக்கோ வாங்க. ஏன் 4 முடி, நான் என் மாமியாருக்கு தண்ணி தரத நீ பாத்தியோ? ஊருக்கு வா, 4 முடியும் பிச்சு தூக்கி போட்டுறேன். சின்ன பண்ணி அதெல்லாம் ஊர்ல போய் பேசிக்கலாம். சின்ன பண்ணி போ. ஏய் இழுவ, நீயும் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கியோ? இல்ல சின்ன பண்ணி, நான் சொல்லவே இல்லையே. எம்மா போ. ராணி, அங்க போயிட்டு எதனா பிரச்சனை வந்தாலும் நம்ம தான் பண்ணன்னு சொல்லிட்டு பழி ஏத்துப்போம், சரியா? இவ்வளவு நேரம் சத்தமா பேசிட்டு இப்ப ஏன் பொறுமையா பேசிங்க? சின்ன பிள்ளைங்க, யாராச்சும் எதனா சொன்னா தாங்கிக்காதுங்க, அதனாலதான் ஏதோ கூறி இல்லாம பண்ணிட்டுங்க. சரி வாங்க. யோ, உன் பொண்ணு தூங்கிட்டா. இந்த கச்சிஃப் எடுத்து அவ மூக்கையும் வாயும் சேர்த்தா மாதிரி அமுத்தி பிடி, சரியா? ராஜேஸ்வரி,
எனக்கு பயமா இருக்கு ராஜேஸ்வரி. பிள்ளைக்கு எதுவும் ஆயிராது. ஐயோ, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன பண்றது ராஜேஸ்வரி? யோ லூசு பைத்தியக்காரா, எல்லாம் சொல்லி தனியா கூட்டிக்கிட்டு வந்தேன் தெளிவா. பைத்தியமா நீ? இல்ல ராஜேஸ்வரி, இருந்தாலும் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆயிட்டுனா என்ன பண்ண? அதான் பக்கு பக்குன்னு இருக்கு. இதுல வர மயக்க மருந்துலாம் இருக்குங்கிறா. பிள்ளைக்கு எதனா ஒண்ணு ஆயிட்டுனா? இங்க பாரு, உன் பிள்ளைக்கு எதுவும் ஆகாது சரியா? நான் சொல்றத மட்டும் செய். இல்லைன்னு வச்சுக்கோ, உன் பிள்ளை அப்படியே அந்த பொம்பளை பொறுக்கிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை சீரழிஞ்சு போய் தான் வந்து உன் முன்னாடி நிப்பா. பரவாயில்லையா? சொல்லியா? சொல்லு. ஆ இந்த காரியத்தை ஒன்றும் நீ எனக்காண்டி பண்ண போறது இல்லையே, உன் பொண்ணு கண்டி தானே பண்ண போற. இந்தா இந்த கச்சிஃப் எடுத்து அவ முக்கியம் வாயம் சேர்த்து பிடி. ராஜேஸ்வரி, எனக்கு பயமா இருக்கு ராஜேஸ்வரி. ஐயோ, இதுக்கு மேல உன்னை கொன்னுருவான் பத்துக்கோ நானு. ஆமா, தேவையில்லாம. ஒண்ணும் இல்லையா, இந்த கச்சிஃப் எடுத்து மூக்கையும் வாயும் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் 5 செகண்ட் மட்டும் வெயி. அவ்வளவுதான், அவளே மயக்கமாயிருவா. 2 பேரும் சேர்ந்து அவளை குண்டுகிட்டே தூக்கி கார்ல போட்டுக்கிட்டு போயிருவோம். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சிருவோம். இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லை, என்னை கட்டாயம் பண்ணிதான் இவன் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சான் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சு அவளை தூக்கிட்டு போயிருவோம். என்னையா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் சரிதான். அவ கண் முழிச்சு கேட்டானா நம்ம என்ன சொல்றது ராஜேஸ்வரி? பிள்ளை பாரு எவ்வளவு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. அவ என்ன கண்முழிச்சு இங்கேயா இருக்க போறா? என்ன ராஜேஸ்வரி சொல்ற? எனக்கு புரியல. அது வந்து என்ன சொல்ல வந்தேன்னா, கண்முழிச்சு நம்ம கூட தானே இருப்பா, எதையாச்சும் சொல்லி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல வந்தேன். இங்க பாரியா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டேன்னு வச்சுக்கோ, உன் பொண்ணு வாழ்க்கை நாசமா போயிரும் பாத்துக்கோ. இந்த கச்சிஃபை எடுத்து புடிச்சு வெய்யி. இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு என்னன்னு கிளம்பிடுவேன். நீ சொல்ல சொல்ல கேட்க மாட்ட. சரி, நான் கிளம்புறேன். இல்ல இல்ல, வேண்டாம், கூடு. இந்தா, சொன்னது தெரியும் தானே? வாயும் மூக்கையும் சேர்த்து பிடிச்ச மாதிரி 5 நிமிஷம். சரி, ஒன்னும் ஆயிரதுல. ஐயோ, நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா நேரம் தான் ஆகும். அதுக்கப்புறம் எல்லாரும் முடிஞ்சிரும். அவ கழுத்துல தாலியை கட்டி அவன் தான் கூட்டிக்கிட்டு போவான். அதான் ஆக போகுது. நீ இப்படியே பேசிக்கிட்டு நின்றுட்டு இருந்தானா எனக்கு என்ன? ஏன் பொண்ணா, நான் கிளம்புறேன். ஆமா, எப்படியும் நாசமா போங்க. சரி சரி நில்லு ராஜேஸ்வரி, எதுவும் ஆயிராதே. ஐயோ, எந்த பொறை வச்சு தொலையோ. அப்படி பிடி 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 பிடி, அப்படி பிடி, அப்படியே பிடி. இன்னொரே செகண்ட். போதும், எடியா. ஏய், நீங்களே நீங்களே எதுக்குள்ள வந்தீங்க? வெளியே போங்க, வெளியே போங்க. யோ, என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? அப்பங்காரன் தானே நீ? ஏக்கோ, இவங்களை பார்த்தா சரியா வரலக்கா. போலீஸ கூப்பிடணும். போலீஸ் போலீஸ் போலீஸ். இங்க பாருங்க, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஒழுங்கு மரியாதை வெளியே போயிருங்க சொல்லிட்டேன். என்னது வெளியே போனோமா? உன்னை இன்னைக்கு கொடுக்கற குடுல இன்னைக்கு உனக்கு என்ன ஆகுதுன்னு பாரு. லட்சுமிக்கோ, அவ மண்டை மேல ஏறி உட்காருங்க. ராணியக்கோ, அவ காலு மேல ஏறி உட்காருங்க. உமா, நீ அவ கைய 2த்தையும் முறிச்சிரு. 4 முடி, அவ மண்டைய நீ பிச்சு எடுத்துரு. மத்த பாட்டெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏமா, இங்க பாருங்கம்மா, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணேன். தயவு செஞ்சு வழி விட்டுருங்கம்மா. என் பிள்ளைய தூக்கிட்டு இங்க இருந்து போயிடுறேன். அவன் சரியான பொம்பளை போய்க்கு நீங்க தானமா சொன்னீங்க. இப்ப வந்து நீங்களே இந்த கல்யாணத்தை நீர் நடத்தலாம்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ண எப்படி? ஏன் விட்டுருங்கம்மா, நான் இங்க இருந்து என் பிள்ளைய கூட்டிட்டு போய் நான் என் பிள்ளைய காப்பாத்திக்கிறேன். யோ, இவங்க கிட்ட என்னையா பேச்சு? இது நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். தூக்கிட்டு வா, நம்ம போவோம். இவங்க கிட்ட கேட்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இவளுங்களே யாரு என்னன்னு தெரியாம ஓசி சோத்துக்கு வந்திருப்பாளுங்க. இவளுங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. தூக்கு பிள்ளைய, போவோம். ஓ, அப்படிங்களா? போலீஸ் வரும் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அப்ப தெரியும் நீங்க 2 பேரும் எங்க 5 பேரை தாண்டி எப்படி அந்த பிள்ளைய தூக்கிட்டு போறீங்க. நாங்களும் பாத்துறோம். என்னக்கோ 5 பேரை தாண்டி? என்ன ஒத்தால தாண்டி தூக்கிட்டு போக சொல்லுங்க, பாத்துருவோம். இங்க இருந்து ஒரு அடி நகந்தா மவளை மண்டைய பிச்சு தூக்கி போட்டுற மாட்டேன். இந்த எல்மட்டை கவுத்தி வச்சிருக்காளே, இந்த எல்மட்டு மண்டைய அப்படி இப்படி ஒரு தலைய திருக்கி தூக்கி போட்டுருவோங்க. நீங்க ஏன் எப்படி சதரமா பட்டுக்கிட்டு போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு? இங்க பாருங்கடி, நான் ஒன்னும் சாதாரணமான இல்ல. ஆமா, உங்கள மாதிரி லோ கிளாஸ் பசங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. சி, தள்ளி வாங்கடி. என்னது லோ கிளாஸா? லோ கிளாஸ்னா உனக்கு அவ்வளவு சீப்பா போயிட்டா? இப்ப தெரியும்டி எங்களை பத்தி உனக்கு. லோ கிளாஸ் என்னென்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எக்கோ, ஆரம்பிங்கக்கோ. ஆரம்பிச்சுட்டா போச்சு சின்ன பொண்ணு.